இங்கேருந்து நான் மயிலாப்பூரில் இருக்கேன். மயிலாப்பூர்லேருந்து ட்ரிபிள் கேனில் போய்ட்டு பார்சலை பிக் பண்ணிவிட்டு ஜோனில் கொடுக்கணுமா. எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. 9.8 கிலோமீட்டர்ஸ்க்கு 87 ருபீஸ் தான் வந்திருக்கு. ஹாய், இன்னையிலேருந்து நியூ சேலஞ்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14 டேஸில் 25,000 ஏர்ன் பண்ணணும். ஸோ இன்னையிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி டேட் அண்ட் டே பார்த்தீங்கன்னா May 20 மண்டே. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:15 ஆகுது. நம்மளுக்கு இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டுட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் பங்க்குக்கு போய்ட்டு 100 ருபீஸ் தான் இருக்குது. 100 ருபீஸ்க்கு பெட்ரோலை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்க டெலிவரி பண்ண போயிடலாம். ஸோ வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க்குக்கு போயிடலாம். இன்னையோட கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா லன்ச் அண்ட் டின்னர் கம்ப்ளீட் பண்ணணும். லன்ச்சில் வந்து 11 AM to 3 PM இந்த டைமிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த டின்னரில் வந்து 6 PM to 11 PM அந்த டைமிங்கில் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்ம 10:30க்கு ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ரா ஒரு ஷிஃப்ட்டை புக் பண்ணிவிட்டு கூட நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறேன் நான். ஸோ நடுவில் எந்த ஒர்க்கும் கிடையாது. ஸோ லன்ச் அண்ட் டின்னர் மட்டும் கம்ப்ளீட் பண்ணி 25,000 ஏர்ன் பண்ணணும் 14 டேஸில். அதுதான் என்னோடய சேலஞ்சு. பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க் வந்தாச்சு. அண்ணா 100 மட்டும் போடும், கேஷ் இருக்குது. இப்போ நம்ம ட்ரிப் மீட் 0 பண்ணிக்கலாம். 0 பண்ணியாச்சு. டைரெக்டாக நம்ம இன்ஸ்டாமார்ட்டுக்கு போய் ஆர்டர் எடுத்துடலாம். ஏன் 100 ருபீஸ் போட்டேன்னா கையில் 100 மட்டும்தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக்கோட இயர்னிங்ஸ் வந்து வெனஸ்டே தான் க்ரெடிட் ஆகும் அக்கௌண்ட்டுக்கு. அது வர வரைக்கும் ஃப்ளோட்டிங் கேஷ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் வச்சு தான் பெட்ரோலை போடணும். வரலன்னா அப்படி வீட்டில் தான் வாங்கணும். நான் இன்ஸ்டாமார்ட்டு போய்ட்டு அங்கே எத்தனை ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், சர்ஜ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸும் நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அங்கே இன்ஸ்டாமார்ட்டு போயிடலாம். பார்த்திங்கன்னா ஆர்டர் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. 4.57 கிலோமீட்டர்ஸ்க்கு 37 ருபீஸ் போட்டிருக்காங்க. அக்செப்ட் பண்ணுவோம். டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்தோடனே அமௌண்ட்டு மாறும்னு நினைக்கிறேன். வாங்க இன்ஸ்டாமார்ட்டில் வண்டியை நிறுத்திட்டு போய் பிக்கப் பண்ணிக்கலாம். ஆர்டர் பிக்கப் பண்ணிக்கலாம். 9857 இதை பார்த்திங்கன்னா இதுதான் ஆர்டரு. கஸ்டமர் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல எப்போவுமே எனக்கு இங்கே தான் வரும். கோட்ருப்புறம் பேக் சைடு தான் டெலிவரி வரும். இந்த இன்ஸ்டாமார்ட்டில் வந்தாலே இங்கே தான் டெலிவரி வரும். ஸோ ஸ்விக்கி ஓட்டும்போது நான் எந்தெந்த டைமிங்கில் வந்து அப்படியே லேக் ஆகிடுவேன், எந்த டைமில் ஃபாஸ்ட்டாக ஓட்டுவேன்றதை நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். முக்கியமானது ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்மளோட டார்கெட்டு எத்தனை ஆர்டர்ஸுன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். அது எப்படி பார்க்குறதுனா மோரில் போங்க. மோரில் போய்ட்டு மெசேஜ் சென்டரில் போனோன்னா தெரியும். மண்டே டெய்லி இன்சென்டிவ் அண்ட் சம்மர் பொனான்சா சர்ஜஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டோன்னா 7 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 115, 13 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 210 ருபீஸு, 20 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 400, 30 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணோன்னா 630. நம்ம 20 ஆர்டர்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஏன்னா லன்ச் அண்ட் டின்னரில் 20 ஆர்டர்ஸ் மட்டும் தான் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். லன்ச் வீக்கில் பார்த்திங்கன்னா 12 PM to 12 PM 20 ருபீஸ் சர்ஜு. அந்த டின்னர் வீக்கில் பார்த்திங்கன்னா 7 PM to 10 PM 11 ருபீஸ் தான் சர்ஜு போட்டிருக்காங்க. நான் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு 1500 to 1400 தான் வரும் இன்னையோட இயர்னிங்ஸு. நம்ம 20 ஆர்டர்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இதை பாருங்கள். இன்சென்டிவோட டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குது. டெலிவரி 20 மோர் ஆர்டர்ஸ் டு கெட் 400 இன்சென்டிவ் சொல்லி கொடுத்துருக்கோம். நம்ம 20 ஆர்டர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் இன்ஸ்டாமார்ட்டு. வாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போய்டுவோம். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண உடனே 24 hours சேலஞ்ச் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்ன இவன் இன்னும் பண்ணலை, சும்மா வாய் பேச்சு தானா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அதை நான் பண்ணுவேன். அதுக்கான டைம் இன்னும் வராதனால தான் பண்ணாமல் இருக்கேன். நான் லாஸ்ட் வீக்கே அதை பண்ணியிருப்பேன். அது பண்ணாததுக்கு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு கிளைமேட்டிக் சேஞ்சு, அதுக்கப்புறம் சில பர்சனல் ஒர்க் இருந்ததுனால அதை பண்ண முடியல.
அது பண்ணுறதுக்கு மெயினாக எக்ஸ்ட்ரா பேட்ரிஸும் தேவை. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ மோஸ்ட்லி 24 hours சேலஞ்சு பண்ணுவோம். அப்படி நம்மளால் பண்ண முடியலன்னா கடைசியாக இருக்கிற இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் எவ்வளோ நேரம் லாகின்ல இருக்க முடியுதோ அவ்வளோ நேரம் லாகின்ல இருந்துட்டு அந்த இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். எப்போதுமே நான் எப்படி டைமிங் ஃபாலோ பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா 11 AM to 3 PM 11 to 12 வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுவேன். ஏன்னா அந்த 1 hour சர்ஜு கிடையாதுன்றதுனால ஸ்லோவாக ஓட்டுவேன். அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா ஓட்டுவேன். ஆர்டர்ஸ் வரலன்னா அப்படியே வீட்டிலே உட்காந்துருப்பேன். ஆர்டர் போடுற வரைக்கும் வீட்டில் உட்காருவேன். ஆர்டர் போட்டப்போ தான் கிளம்புவேன். இப்போ இன்னும் 30 minutes இருக்குது. 1 hourல மேக்ஸிமம் 2 orders கம்ப்ளீட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா 1 order தான் கம்ப்ளீட் பண்ணுவேன். நான் சர்ஜி இல்லாததுனால தான் 1 order 2 order அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் அதே தான் டின்னர்லேயும் 6 to 11 6 to 7 வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டுவேன். 7 PM தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் பீக்கும் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் ஆர்டர் ஃப்ளோவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ரீச் கொடுத்துட்டு கேட் OTP போட்டிருக்காங்க. இதை நம்ம கொடுத்துட்டோன்னா டைரெக்டாக நம்ம போயிடலாம். என்ட்ரிலாம் போட தேவையில்லை. ஸோ வாங்க கேட் OTP கொடுத்துட்டு மேலே போய் டெலிவரி பண்ண போயிடலாம். கஸ்டமர் பில் அடித்தாச்சு. டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களை பார்த்திங்கன்னா 37 rupees வந்தது. இப்போ பார்த்திங்கன்னா 49 rupees போட்டிருக்காங்க. கெட் நெக்ஸ்ட் ஆர்டர் போகணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து தான் நம்ம ஜோனுக்குள்ளே வந்தோம். கரெக்டாக ஜோனுக்குள்ளே என்ட்ரான உடனே ஆர்டர் போடுறான். அதுவும் பிக்கப் ஆர்டரு 6.30 kilometers 54 rupees போட்டிருக்கான். அக்செப்ட் பண்ணுவோம். பார்சல் தான் முக்கியமாக. நம்ம பார்சல் ஆர்டர்லேயும் பார்சல் ஆர்டர் சொல்கிறத விட ஜீனி ஆர்டர்ஸ்னு சொல்லணும். ஜீனி ஆர்டர்ஸ்லேயும் இன்ஸ்டாமார்ட் ஆர்டர்ஸ்லேயும் நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் எங்கே இருக்குதோ அங்கே தான் டெலிவரி கம்ப்ளீட்டே மார்க் பண்ண முடியும். கொஞ்சம் லாங் தூரம் வந்துட்டோன்னா டெலிவரி கம்ப்ளீட்டே மார்க் பண்ண முடியாது. டிக்கெட் ரைஸ் பண்ணாலும் மார்க் பண்ணி தரமாட்டாங்க. ஸோ நம்ம அந்த லொக்கேஷன் போனால் மட்டும் தான் மார்க் பண்ணணும். ஸோ இந்த 2 ஆர்டர்ஸ் வந்துச்சுன்னா மட்டும் கேர்ஃபுல்லாக டெலிவரி கம்ப்ளீட் பண்ணுறதெல்லாம் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிக்கப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்பில் அப்டேட் பண்ணாமல் வந்துட்டால் கூட மறுபடியும் அந்த லொக்கேஷன் போனால் மட்டும் தான் பிக்கப்பே மார்க் பண்ண முடியும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது இதில். இன்ஸ்டாமார்ட்லேயும் ஜீனி ஆர்டர்ஸுக்கு மட்டும் தான் இந்த ப்ராப்ளம். இதே ஃபுட் ஆர்டர்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணோன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வாங்க நம்ம இந்த பார்சல் ஆர்டரை போய் பிக்கப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் ரீச் பண்ணியாச்சு. நம்ம கஸ்டமருக்கு கால் பண்ணிவிட்டு பார்சல் எடுத்துகிட்டு வர சொல்லிடலாம். கால் பண்ணிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. நம்பர் 10 மட்டும்தான் போட்டிருக்காங்க. 15 காணோம். கால் பண்ணிப்போம். பார்த்திங்கன்னா கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு. ஐயோ ஃபோட்டோ போடலையே. ஃபோட்டோ போடலைன்னா பேக்கே எடுத்து போட்டு விட்டுறலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் கிடையாது. கஸ்டமர்கிட்ட கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டோம். ஆனால் ரூல்ஸ் படி நம்ம ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் கரெக்டாக கொடுத்த மாதிரி. இது நம்ம மிஸ்டேக் தான். பார்த்திங்கன்னா 59 rupees தான் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு இதில் சர்ஜே ஆட் பண்ணலை. ஏமாற்றிட்டானுங்க. உள்ளே போய் பார்ப்போம். சர்ஜை காணும். நெக்ஸ்ட் வீக்கில் ஆட் பண்ணி விடுவானு. சரி வாங்க ஜோனுக்குள்ளே போவோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஆர்டர் வந்துச்சு. ஓரமாக நிறுத்தி எங்கே ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா குமாரகோம் ரெஸ்டாரண்ட்டு 4.3 kilometers 48 rupees தான் கொடுத்துருக்காங்க. சர்ஜு ஆட் பண்ணியே 48 rupees தான் வருது. அக்செப்ட் பண்ணுவோம். ஃபுட் ரெடி இன்னும் வரல. இப்போ வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட் போய் ரீச் பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு டெலிவரி கொடுக்க போயிடலாம். இன்னும் நம்ம 17 orders கம்ப்ளீட் பண்ணணும். லஞ்சில் ஒரு 10 orders கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு டின்னரில் 10 orders ஈஸியாக இருக்கும். பண்ணிடலாம். ஈஸி தான் இன்றைக்கி. இப்போ பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ரீச் பண்ணியாச்சு. நம்ம ரீச்சர் கொடுத்துக்கலாம். ரீச்சர் கொடுத்தோடனே ஒன்று ஃபோட்டோ கேட்கும், இல்லைனா ஏதாச்சும் கேட்கும். எதுவும் கேட்கல. ஃபுட்டு ரெடி இன்னும் வரல. ஒரே ஒரு ஐட்டம் தான். வாங்க
ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் செக் பண்ணிப்போம். ஏன்னா ஃபுட்டு முன்னாடி வச்சுட்டு ஃபுட் ரெடி கொடுக்காம கூட வச்சுருப்பாங்க. ஒன் டைம் செக் பண்ணிட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் வெயிட் பண்ணலாம். ஃபுட் இன்னும் ரெடி ஆகலை, வரல. ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டியது தான். உட்காடுறேன், கடை தான் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டாரு. பிக்கப் போட்டுறேன் பாய், போட்டுறா. பிக்கப் பண்ணியாச்சு. ஸோ வாங்க, கஸ்டமர் லொக்கேஷன் இங்கே தேனாம்பேட்டு ஸ்கோடா ஷோரூமா? டிஎம்எஸ் கிட்டே எங்கடா ஸ்கோடா ஷோரூம் இருக்குது தெரியல, வாங்க போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்துட்டேன். ஸ்கோடா ஷோரூம் கிட்டே வந்தாச்சு. ரீச்சர் கொடுத்துட்டு கால் பண்ணிக்கலாம். இல்லைனா அவரே கீழே வராரா இல்லை நம்மளை மேலே வர சொல்கிறாரான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கஸ்டமரு கீழே வந்து வாங்கிட்டார். நம்ம கொஞ்சம் தூரம் தான் உள்ளே போகணும். இந்த ஆர்டருக்கு நம்மளுக்கு 49 ருபீஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இன்ஸ்டாமார்ட்டில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எங்கே போடுறாங்கன்னு. சொன்ன மாதிரியே இன்ஸ்டாமார்ட்டில் தான் போட்டிருக்காங்க. இங்கேருந்து ரீச்சர் கொடுத்துடலாம், பக்கத்தில் தான் இருக்கும். ரீச்சர் ஆகிடும். கரெக்டாக நான் அந்த ஸ்ட்ரீட்குள்ளே வரேன், அப்போ தான் இன்ஸ்டாமார்ட்டில் போடுவாங்க. மெயின் ரோட்டில் இருக்கும்போதெல்லாம் போட மாட்டானுங்க. மறுபடியும் ரிட்டன் போட்டு போய் ஆகணும். போட்டுட்டானுங்க. 3.91 கிலோமீட்டர்ஸ்க்கு 40 ருபீஸ் போட்டிருக்காங்க. அங்கே போய் பிக்கப் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் மயிலாப்பூர் கிட்டே போகுது. ஸோ அங்கே நம்ம டெலிவரி பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு சர்ஜு பாதி தான் வரும். அங்கே போய்ட்டு டெலிவரி கொடுத்துடலாம். இதை கொடுத்துட்டோன்னா நம்ம இன்னும் 16 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ 6 ஆர்டர்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண முடியுமே. மீதி 10 ஆர்டர்ஸை நம்ம டின்னரில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ரீச்சர் கொடுத்துட்டு கஸ்டமரை கால் பண்ணி வர வச்சிடலாமா இல்லை மேலே போய் கொடுக்கலாமான்னு தெரியாது, பார்ப்போம். கஸ்டமர் கால் பண்ண எடுக்கலை. அவரோட ரிலேட்டிவ் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம டெலிவரி கம்ப்ளீட் கொடுத்துடலாம். ₹43 தான் வந்திருக்கு நம்மளுக்கு. இன்னும் நம்ம 16 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ வரைக்கும் 4 ஆர்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 6 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நான் இதோட இந்த வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். இப்போ கேமராவில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கிடையாது, லோ பேட்டரியில் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு பிக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கன்றதை வீடியோ கடைசியில் ஆட் பண்ணுறேன். எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கன்றதையும். ஸோ வாங்க பிக்கை கம்ப்ளீட் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எப்படி ஆர்டர் போட்டிருக்கான்ட்டு. இங்கேருந்து நான் மயிலாப்பூரில் இருக்கேன். மயிலாப்பூர்லேருந்து ட்ரிபிள் கேனில் போயிட்டு பார்சலை பிக் பண்ணிவிட்டு ஜோனில் கொடுக்கணுமா. எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்க. 9.8 கிலோமீட்டர்ஸ்க்கு 87 ருபீஸ் தான் வந்திருக்கு. அக்செப்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி கஸ்டமர் லொக்கேஷன் வந்திருக்கேன். கால் பண்ணிப்போம். கஸ்டமர் கீழே வர்றாங்க. இந்த ஆர்டரோட பிக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 88 ருபீஸ் வந்திருக்கு. ஷிஃப்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுது. இங்கே ஆஃப்லைன் போட்டுக்கலாம். ஏன்னா ஷிஃப்ட் இல்லாதனால அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். நாங்கள் ப்ரோ தேங்க்யூ. இப்போ டோட்டலாக இப்போ லஞ்ச் பிக்கில் மட்டும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 605 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். 4.18 ஹவர்ஸ் லாகின்ல இருந்திருக்கேன். 9 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஆர்டர் கவுண்ட் ட்ரிப் கவுண்ட்டில் பாருங்கள் 11 கவுண்ட் வந்திருக்கா. இதனால் பார்த்தீங்கன்னா நான் லாங் ஆர்டர் போனதுனால தான் ட்ரிப் கவுண்ட்டில் அதிகமாக வந்திருக்கு. இன்னும் நம்ம டின்னரில் 9 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னா 400 ருபீஸ் இன்சென்டிவ். கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன்.
பெட்ரோல் போடல, ஆல்ரெடி இருந்த பெட்ரோலை வச்சு தான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஈவினிங் வரும்போது பெட்ரோலை போட்டுட்டு அதை அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீட்டுக்கு போவோம். பிளிங்காக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 250 ஆகிடும்னு நினைக்கிறேன் பெட்ரோலுக்கு மட்டுமே. டின்னர் பிரேக் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ டைம் கரெக்டாக 6:30 ஆகுது. 6 PM ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ண அடுத்த செகண்டே தேனாம்பேட்டை இன்ஸ்டாமார்ட்டில் ஆர்டர் போட்டாங்க. அதை நான் வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்குள்ளேயே ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு. அது டம்மி ஆர்டர் தான், அது கேன்சல் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ அதுக்கு அடுத்தது பாலாஜி பவனில் ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த ஆர்டர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்காங்க, காட்டுறேன். $5.47 கிலோமீட்டர்ஸ்க்கு 69 rupees போட்டிருக்காங்க. 30 rupees சிப்ஸு. அப்போனா நம்மளுக்கு 39 rupees தான் வந்திருக்கு 5.47 கிலோமீட்டருக்கு. ஸோ நம்ம இந்த ஆர்டரை பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பெட்ரோலை போட்டுடலாம். ஏன்னா உள்ளே ஆல்ரெடி இருக்கிற பெட்ரோலை வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். இப்போ போய்ட்டு ஒரு 150 பெட்ரோல் போட்டேன்னா அப்படியே ட்ரிப் மீட்டர் 0 பண்ணாமல் அப்படியே ஈக்குவல் ஆகிக்கும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரோல் பங்க்கு போய்க்கலாம். இப்போ பெட்ரோல் பங்க் வந்தாச்சு, பெட்ரோலை போட்டுக்கலாம். 150 ஜிபே. ஓகே, ஓகே பார்த்துட்டேன். பெட்ரோலை போட்டாச்சு. இப்போ நம்ம கரெக்டாக ட்ரிப் மீட்டர்லாம் 0 பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும். இன்னும் நம்ம 100ல் 30, இன்னும் 55 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரோல் வச்சுட்டு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ரெஸ்டாரண்ட் போய் பிக்கப் பண்ணிக்கலாம் ஃபுட்டை. போய்ட்டு பாலாஜி பவனில் தான். இன்னும் எனக்கு 8 ஆர்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா 9th ஆர்டர். நம்ம 9th ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். 9 ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும். அதில் ஒரு ஆர்டர் நம்மக்கிட்ட இருக்குது. 8 ஆர்டர்ஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓட்டுறது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா தான். ஆனால் அதுக்குன்னு 30 ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணணுன்னே எக்ஸ்ட்ரா இன்னொரு ஷிஃப்ட்டு புக் பண்ணி அப்படி ஓட்டினா மட்டும்தான் 30 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணணும் கிடையாது, கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லஞ்ச் அண்ட் டின்னர் பிரேக் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அப்படி கம்ப்ளீட் பண்ணி தான் 25,000 ஏர்ன் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட்லாம் ஓட்டிலாம் ஏர்ன் பண்ணக்கூடாது. லஞ்ச் அண்ட் டின்னர். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு மெயின் ரோட்டில் இருக்குது. நம்ம வண்டி இங்கே பார்க் பண்ணிவிட்டு போய் பிக்கப் பண்ணிக்கலாம். நான் 8426 வாங்கியாச்சு. பிக்கப்பை மார்க் பண்ணிக்கலாம். கஸ்டமர் லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம் தாஜ் கொரமண்டல் ஹோட்டல். அங்கே ஃபுட் கோர்ட் இருக்குல்ல, அங்கே தான் டெலிவரி. இந்த ரோடு பிளாக்காக இருக்கிறதுனால நம்ம மாடல் ஸ்கூல் ரோட்டில் போய் டெலிவரி பண்ணணும். இந்த ஜெமினி பிரிட்ஜில் டிராஃபிக் இல்லாமல் இருந்தாலே போதும், ஈஸியாக போயிடலாம். 7 மணிக்குள்ளே டெலிவரி பண்ணாலும் நல்லது தான், 7 மணிக்கு மேலே டெலிவரி பண்ணாலும் நல்லது தான். ஸோ வாங்க கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போயிடலாம். ½ அன் ஹவருக்கு முன்னாடி தான் நம்ம யூடியூப்பில் 5K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம். 5K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு நான் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இவ்வளோ தூரம் என்னால் வந்திருக்க முடியாது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இன்னும் சீக்கிரமாக மேலும் மேலும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுவோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு புது கண்டென்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு ரீச் பண்ணிட்டேன். ஸோ 1 கரெஸ்ட்டில் தான் டெலிவரி. ரீச் கொடுத்துட்டு கால் பண்ணிக்கலாம். கஸ்டமர்கிட்ட கொடுத்தாச்சு, டெலிவரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 7 மணி ஆகிடுச்சு. லிஃப்ட்டில் போகிறோம், அதனால் ஒர்க் ஆகாது. ட்ரை அகைன். உடனே ஆர்டர் போட்டாங்க, அதிசயமாக இருக்குது. கேஸ்கேட்டில் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்ப்போம். 5 கிலோமீட்டர்ஸு 60 rupees போட்டிருக்காங்க. 11 rupees சார்ஜ் போனஸ் ஆட் ஆகிருக்கு. அக்செப்ட் பண்ணுவோம். கேஸ்கேட் ஆப்போசிட்டில் தான்.
வாங்க போய் பிக்கப் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் நம்மளுக்கு 7 மணிக்கு வந்தது. ஆனால் ரெடியானது பார்த்தீங்கன்னா 7:17 17 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் சார் வீட்டில் தான் டெலிவரி. இந்த ஆர்டரு ரெகுலராக இங்கேருந்து தான் நான் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் அவங்களுக்கு. கரெக்டாக அதே மாதிரி ஆர்டர் வந்துடுச்சு. ஸோ வாங்க நம்ம இந்த ஆர்டரை போய் டெலிவரி பண்ணிடலாம். இன்னும் நம்மளுக்கு 7 ஆர்டர்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷனுக்கு வந்துட்டேன். நான் ஜெமினி கணேசன் சொல்லிட்டேன். ஜெமினி கணேசன் கிடையாது, சிவாஜி கணேசன் சாரோட வீடு மாற்றி சொல்லிட்டேன். அங்கே போய் கொடுத்துடலாம். ஓகே நான் உஜயினி ஓகே கால் பண்ணி சொல்லிவிட சொல்கிறாரு. கால் பண்ணிப்போம். மேம்கிட்ட பேசி அடித்து டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ போட்டிருக்காங்க? நம்மளுக்கு 9 rupees வெயிட் டைம் பே போட்டிருக்காங்க. 8 rupees ரிட்டர்ன் போனஸு, 11 rupees சர்ச் போனஸு, டோட்டலாக 69 rupees வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டர் வெயிட் பண்ணுவோம். டெலிவரி 7 more orders to get 400 incentive. இது வரைக்கும் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 745 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். இன்னும் 350 rupees ஏர்ன் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு 1500 கிட்டத்தட்ட வரும். ஸோ அங்கே நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து தேனாம்பேட்டை இன்ஸ்டாமார்ட்டில் போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் டி நகர் இன்ஸ்டாமார்ட்டில் போட்டிருக்காங்க. கன்ஃபார்ம் பண்ணுவோம். இன்ஸ்டாமார்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. நம்ம இங்கேயே ரீச் கொடுத்துக்கலாம். டே இன்ஸ்டாமார்ட் கொஞ்சம் கிட்டேயே ஆர்டரை போட்டு விடுவாங்கடா. கேட்குமா நம்ம பேசுனது இன்ஸ்டாமார்ட்டுக்கு? தூக்கி சொருவிட்டான். 45 கிலோமீட்ரு, 45 கிடையாது 45 ரூபா 4 கிலோமீட்டராக இருக்கும். அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். ப்ரோ ஆர்டர் வருது. என்னாச்சு? ஆர்டர் வருது. என்னாச்சுன்னு தெரில தலைவருக்கு. வாங்க நம்ம பிக்கப் பண்ணிப்போம். தலை 22 கொடுத்தல 10 வாங்க பிக்கப் பண்ணிப்போம். 3852 ஸ்லோ இன்டர்நெட் கனெக்ஷனா? நான் பிக்கப் ஆக மாட்டேங்குது. பிக்கப் ஆகிடுச்சு. வாங்க கஸ்டமர் லொக்கேஷனை போய் டெலிவரி கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் கிட்டத்தட்ட வந்துட்டேன். ஆதித்யா ஷெல்டர்ஸ் எங்கடா இருக்குது? இதாக இருக்குது. இங்கே தான் டெலிவரி. கௌஷிக் வந்து கத்திகிட்டே இருக்கிறான், என்னன்னு தெரியல. F2 ஃப்ளாட் நம்பர் 6. கௌஷிக் கம்னரு கச்சிரா போகிறான். அங்கே செகண்ட் ஃப்ளோர் போய்க்கலாம். என்னன்னு தெரியல, லாஸ்ட் வீக்லேருந்து இந்த பாப்பப் வந்துகிட்டே இருக்குது. ஆல்வேஸ் செக் ஆர்டர் ஐடி அண்ட் கஸ்டமர் டீட்டெயில்ஸ் பிஃபோர் டெலிவரிங் த ஆர்டர், கேர்ஃபுல்லி டெலிவர் மல்டி ஆர்டர்ஸ். பேட்ச் ஆர்டர்ஸில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்கனால இந்த பாப்பப் நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரா? சரி,
என்னடா டெலிவரி. தேங்க்யூ. ஹேய், என்னடா டெலிவரி கம்ப்ளீட்டே ஆக மாட்டேங்குது. கௌஷிக் மாப்பிள்ள, கத்துன அவள் தான் உனக்கு. என்னடா டெலிவரி ஆகிடுச்சு. அந்த ஆர்டருக்கு எவ்வளோ போடுறாங்கன்னு பார்க்கவே முடியலையே. 5.2 கிலோமீட்டர்ஸ்க்கு 52 rupees தான் போட்டிருக்காங்க சர்ஜோட சேர்த்து. சரி, நான் நினச்சேன். ஸோ வாங்க ஜோனுக்கு போய்ட்டு ஆர்டர் எடுப்போம். எப்படியோ சந்து பொந்தெல்லாம் சுற்றி இன்ஸ்டாமார்ட்டுக்கிட்ட வந்துட்டேன். ஃபீச்சர் கொடுத்துட்டு பார்த்துக்கலாம் கிட்டே போகிறாங்களா இல்லையான்ட்டு. அவ்வளோதான், ராங்க சென்டர் போட்டு வந்துடும். பரவாயில்ல, இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்ததுக்கு பக்கத்துலேயே போட்டாங்க, கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ வாங்க மேலே போய்ட்டு ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்படி எனக்கு பக்கத்தில் கொடுத்தாலும் இன்னொரு தலைவலி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 liters வாட்டர் கேன் கொடுத்துருவாங்க. அது ஒன்று கொடுத்தா பரவாயில்ல, 2, 3 அந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் என்ன நினச்சேன்னா 15 liters வாட்டர் பாட்டில் வரும்னு நினச்சேன். ஆனால் 1.5 liter 1 liter சோடா பாட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க 3. ஸோ பக்கத்தில் தான் டெலிவரி, போய் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் வந்தாச்சு. ரீச் பண்ணிவிட்டு ரீச்சர் கொடுத்துட்டேன். கஸ்டமர் கால் பண்ணி வர சொல்லிடலாம், ஏன்னா இதில் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போயிட்டார். டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ பே அவுட் வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். 38 rupees போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். இதோட கேமரா ஆஃப் பண்ணி வச்சுறேன். நான் சார்ஜ் இல்லை, சார்ஜை போட வேண்டிய டைம் வந்துடுச்சு. ஸோ பீக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எத்தனை கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்றதை நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஸோ பீக்கை கம்ப்ளீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆர்டர் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன். ரீச்சருக்கு கொடுத்துட்டு டெலிவரி கம்ப்ளீட் மார்க் பண்ணிக்கலாம். தூரல் வேறு பெய்யுது. க்ளோஸ். உடனே ஐடி ஆஃப் பண்ணிடணும். ஷப்பா, ஆஃப் பண்ணியாச்சு. இந்த ஆர்டருக்கு முன்னாடியே நான் ஆஃப் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் ஆர்டர் போட்டு விட்டு ஐடி ஆஃப் பண்ணாமல் பண்ணி விட்டாங்க. பேட்ச் ஆர்டர் போட்டு விட்டாங்க. ஒன்று ரிஜெக்ட் பண்ணேன், இதை பாருங்கள், ஒன்று ரிஜெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பேட்ச் ஆர்டர் போட்டுட்டு டெலிவரி பண்ண வச்சாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து 20 ஆர்டர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் ஆர்டர் கவுண்ட்டில் 23 ஆர்டர்ஸு. இன்னையோட டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டின்னர் பிக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டலாக இன்றைக்கி மட்டும் நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1174 rupees ஏர்ன் பண்ணியிருக்கேன். அதில் 400 rupees இன்சென்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். 1174 + 400 டோட்டலாக 1574 rupees ஏர்ன் பண்ணியிருக்கோம். 25,000ல் மைனஸ் 1574. இன்னும் பேலன்ஸ் நம்ம 23,426 rupees ஏர்ன் பண்ணணும். டே 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 13 days தான் இருக்குது. 13 daysல 23,426 rupees ஏர்ன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், என்னோட டின்னர் பிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெற்றிகரமாக டே 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா 124 kilometers ட்ரைவ் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.